இந்த பதிவு எதுக்குன்னா, ஏன் மானங்கட்ட பயல, ஏன் மானங்கட்ட பயல, இல்லை சோத்தை திங்க நீ வேறு எது திங்கலை, ஏன் வெறும் பயல வெறும் பயல. இப்போ என்னது திருப்பூர் என்னமோ இப்போ வீடியோ போட்டு என்ன விட்டு திருப்பூரில் இருந்து மதுரை இருந்து திருப்பூர். எப்பா எல்லோரும் சொன்னீங்களே ஆமாம் நாங்கள் தான் சொன்னோம். சூர்யாடி உட்காரு அவடி உட்காரு இப்படி உட்காரு எல்லோரும் சொன்னோம். இதான் வேலை மாரி காமக்கொடி பிசாசு நீலாம் கடந்து ஊராக அலைஞ்சி தெருப்பு தின்னுருக்க நாயை நீலாம் பேசுகிறா இல்லை நீங்களாம் எதுக்கு பேசுகிறீங்க எனக்கு தெரியும்ல. வியூவர்ஸுக்கு பேசுகிற நீ உன் ஐடி ஃபுல்லாக சோழி முடிஞ்சு வாங்கிச்சு. இப்போ இந்த என்னது அது போக இந்த இது அது எல்லாம் வருது. அதனால் இன்னும் வந்து நான் வேறு மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி இந்த நடிப்புலாம் நடிக்கலை. உங்களுக்கு வெக்கம் இல்லை வெக்கம். இந்த பொழப்புக்கு மானண்ட பேல இன்னும் பாருங்கள் நண்பர்களே, இன்னும் 10 நாள் அங்கே போய் நிற்பான், நக்கிட்டு நிற்பான். 10 நாளில் சூர்யா கண்ணீர் விட்டு அழுதுட்டா நான் வந்துட்டேன். இந்த மாமா பையன் வெறும் பையன் புறம்போக்கு நாயை எத்தனை மட்டம்ல நீங்கள் வாரிய இல்லை நீங்கள் இதில் வர நீ என்ன பேசுகிற ஜிபி முத்து அப்படி இப்படிங்கா உனக்கு இதான் தெரியும். இல்லை இன்னொரு சொல்லுங்கள், உண்மையானவன் சொல்லுங்களே, நல்ல சோத்தை திங்கிறவன் நல்ல இதை திங்கிறவன் நல்ல ஒரு அப்பனுக்கு ஆத்தாருக்கும் பிறந்தவனா நினச்சினா நான் சொல்கிறேன் கேளு. அடுத்தவன் ஆடியோ போடுறா பத்திரமா இந்த பேசுகிற ஆடியோவை நீ வந்து ரெக்கார்டு பண்ணி இப்படி போடுறிய அப்போவுமே தெரியும் நீ ஒரு ஒரு மாட்டுக்கு போன நாய்க்கு போனு தெரிஞ்சு போச்சு. செத்தப்பையில இது வரைக்கும் ஆச்சுலன்னது நான் யாருக்கும் நான் பேசுவேன் வாங்குவேன். இது வரைக்கும் ஆச்சு. என் ஃபோனில் வந்து எந்த ஆடியோவும் இருக்காது. நண்பர்களே கேளுங்க, எந்த ஆடியும் பதிவு பண்ண வாங்க மாட்டேன். இந்த சூர்யாவுக்கு இந்த அவனுக்கு இவனுக்கு இதான் சோழி மேது எவன் பேசுனா அவன் ஆடியோ பஞ்சது. அதான் சொல்லுங்க, யாருமே சொல்கிறேன் கேளுங்க, இந்த சூர்யாவுக்கோ இந்த சிக்கா மாமா பையலுக்கோ அந்த கேடுகட்ட நார பையன் பன்னி பையன் விளங்காத பையன் ஆக கல்சர பையன் இல்லை கல்சர பையில இப்படி ஆடியோ பதிரிய அப்போ நீ எல்லாத்தையுமே வந்து என்ன நினைக்கா பேசி ஆடியோ பதிவு நினைக்கா. நண்பர்களே யார் ஒரு நடிக்கவோ வாங்கவோ யார் இருந்தாலும் சரிதான், அந்த சிக்கா மடப்பையகமா அவன்கிட்ட வந்து யாரும் ஃபோனில் பேசாதீங்க, கான்டாக்ட் பண்ணாதீங்க. சரி, இந்த சிக்கா மாமா பையன் எங்கள் மதுரையில் எங்கேயும் வேலை பார்க்கானா. அந்த கம்பெனி என்ன கம்பெனி தெரியுதோ கார் கம்பெனி அதை சொல்கிறாங்க. இந்த கார் கம்பெனிக்காரங்க சொல்கிறேங்க, இந்த வீடியோவோ அங்கே உள்ள நீங்கள் யாராவது பார்த்தா வாங்கினா இந்த சிக்காவெல்லாம் நீங்கள் வந்து உள்ள கம்பெனியில் வச்சிருக்கல. உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னாச்சுன்னா என்றைக்குமே சொல்லுங்க, ஒருத்தன் ஃபோன் பேசுகிற ஆடியோவை பதிரான் திரும்ப அவனை போல் கீழ்பட்டவன் எவனும் கிடையாது. ஆக தரம் குறைஞ்ச ஆள் அவன். ஏன்னா எவனுமே பதிய மாட்டான், நல்லவன் வந்து ஆடியோ பதிய மாட்டான். இவன் சாதனை ஆடியோ பதிச்சுக்கிறது, சூரிய ஆடியோ பதிச்சுக்கிறது, அவன் எந்த ஆடியோ பதிஞ்சு போறையும் வெக்கம் இல்லை வெக்கம். இல்லை நீ என்னல பிறவி நீ கல்சரப்பில் உன் பொண்டாட்டி பிள்ளைல அதவி பாரம்ல செத்தப்பையில கள்ள பொண்டாட்டியும் கள்ள புருஷனுடைய இது பெரிய பஞ்சாயத்தாக ஓடுது. சூர்யாவை பிரிச்சுட்ட சூர்யா தாலி கட்டி வந்தா பற்றியா நீ வெறும் பையில அவன் என்னன்னா இப்போ என்ன போட்டிருக்கேன் என் கெற்பமாக இருக்கேன் 5 நாள் வரைக்கும் ஒரு கற்பம் இல்லை வாங்கல. முந்தானத்து சிக்கா மாமா நவுண்டு போயிருக்கான். சிக்கா மாமா நவுண்டு போனோன்னு இன்றைக்கி வந்து மயக்கம் வந்து கற்பம் ஆகிட்டான். அவள் வேறு வீடியோ போடுறா. இதில் வேறு பேயில போகணும்லா செத்த பயில கிறுக்கு பயில சூர்யா கற்பத்துக்கு ஜிபி முத்தான் காரணமாக இருக்குன்னு நீங்கள் கமாண்டு வேறு அடிக்க கமாண்டு செத்த பயில போய் பாருப்போ. நீ தான் வந்து விளக்கு பிடிச்சி எனக்கு வந்து செத்த பயில அவ்வளோ கமாண்டை பார்க்க சாதாரண வீடியோவில் போய் அவள் வரட்டி தட்டி வீடியோ போட்டிருக்கா. அந்த வீடியோவில் போய் ஒருத்தன் சொல்கிறான் இந்த வரட்டியை கொண்டு சிக்கா மூஞ்சில் அடித்தது போதும் ஜிபி முத்து மூஞ்சில் அடிங்க. ஏன் அது கரைச்சி குடிக்கல நீ கல்சர பையில ஆள் சைஸாக பாரு. இல்லை இப்படி கமெண்ட் அடிக்கணும் வாரிங்களா வரும் செத்த பயிலா அவள் சாணி சிக்காக்கும் சாதனாக்கும் சண்டைனா நான் என்ன பண்ணுவேன்? சாணியத்துக்கு ஏன் மூஞ்சில் அடிக்கணுமா? இவன் இந்த பேயில போகணும்னு சொல்கிறானுவோ. இப்படி எல்லாம் ஒன்று போல வரணும் நடித்து வச்சுக்கிட்டு பேயில போகலாம் நடித்து வச்சுட்டு கட்டும் வறுத்து என்ன பாருங்க எத்தனை நாள் பார்ப்போம். நண்பர்களுக்கு பாருங்கள், இந்த சண்டை எத்தனை நாள் பார்ப்போம். நாளை அனத்து இவன் வாயில் ஊட்டுறது இவன் வாயில் ஊட்டுறது. அப்போ ஊட்டுங்க ஓன் வாயில் கழுத விட்டையும் ஓன் வாயில் என்னுடைய இதையும் வச்சு தந்துடுவேன். பேயில போகலாம் ஏழை சாவு முத்தறிய நீங்கள் இப்படி ஏன்னா நாங்களாம் கிடைச்சோம் வீடியோவில் உங்களுக்கு. எனக்கு இதில் வேறு எப்போ பார்த்தாலும் சூர்யாவை நான் தான் பார்ப்பேன், சூர்யாவுக்கு நான் செஞ்சேன் அது செஞ்சு இது செஞ்சேன். இல்லை எல்லாம் தெரியும். சிக்கா மாமா பையல நீ எப்படி நக்கி திங்கிறோன்னு தெரியும். திருச்சியில் பார்த்தனே ஒரு நண்பர்கள் திருச்சியில் ஒரு இந்த ஈரல் பார்சலாக இந்த மட்டன் பட்சம் தெரியல பேயில போவான் நக்கி திங்க நக்கி எச்சுக்கால பையல நீ ஏன கடை கூட நான் வாங்கியிருப்பேன். புறம்போக்கு நாயை அங்கே
திருச்சியில் வந்த அன்னைக்கு ஒரு 4 சப்பாத்திக்கு அலைகிறான் இவன் வந்து அள்ளி சூர்யா கொடுத்தானா. நீ பேசுகிறா இல்லை உன்னை பற்றினது மற்றவன் தெரியாது, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எந்தெந்த நீ யாரெல்லாம் எப்படி கூட்டி கொடுப்பா, எப்படி செய்வா. நீ இவ்வளோ பேசுறிய. உன் பொண்டாட்டி பிள்ளை எங்கே இருக்குது? நீ இன்றைக்கி நேற்று லைவ் போட்டிருக்க பாருங்க, அந்த லைவில் பார்த்தாச்சுன்னா அந்த வீடு ஒன்று போல் இருக்குது. எல்லாம் நடிப்பு நண்பர்களே. அதே வீடு, அதே ரூம்பு. இவன் இங்கே இருக்கிறது, அவன் அங்கே இருக்கிறது. நான் அழுது வீடியோ போடுறேங்க, இவன் அழுது வீடியோ போடுறேங்க. சூர்யா சூர்யா கிழட்டு மூதேவி, உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? முந்தானத்தான் என்ன லைவில் என் ஜிபி முத்து மாமா சொன்னார் இழந்தாருங்க நேற்றுங்க. ஜிபி முத்து உனக்கு இதான் தெரியும். கல்சர மூதேவி உன் மூஞ்சி என்ன பிறவி சூர்யா நீ? உனக்கு 2 பையன் இருக்குது, பையன் சொல்கிறிய. அந்த பையனை பார்க்க அக்கறை இருக்க உனக்கு. அந்த பையனை 2 வருஷம் ஹாஸ்டல் விட்டு அனாதையாக போட்டிருக்கிய. அந்த பையன் வளர்ந்து வரட்டு மவளை. உன் உச்சுண்டியை பிடிச்சி அவன் அடிக்கணையில் நான் நீ சத்தியம் பண்ணுறேன் பாரு மவளை. பாரு நான் சொன்னேன் சிக்காவால் கேடுன்னு உனக்கு சொன்னேன். என்ன அன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து அன்பாக தான் இருந்தேன். அது நான் வந்து பேசினேன் வாங்க. நீ என்ன ஆடியோ இருக்குங்க, நீ எந்த ஆடியோ போட்டு உன்னை என்ன பேசுன? நீ என்ன மாமா நான் என்ன சூரியா என்ன? அதுதான் ஊருக்குள்ளே தெரிஞ்சதாச்சே. ஆனால் தப்பான எண்ணத்தில் இது வரைக்கும் நான் உன நடந்திருக்கான்னு உன் நெஞ்சில் தொட்டு சொல்லு பார்ப்போம். பேயில போவா எப்போ மற்ற ஆடியோ இருக்குது. இவனுக்கு அது வேலை, அவனுக்கு இது வேலை. செத்த பயில 2 பேரும் மாற்றி கக்குசல் இருந்து உன் வயலை தட்டு, உன் வயலை நீ தின்னு பேல போ. உங்களை இதுக்கு மிஞ்சி அசிங்கமாக பேசுக்க முடியல எனக்கு. இவன் இதில் வேறு சாதனா எங்கள் அக்கான்னு சொல்லி வீடியோ போட்டால் இப்போ சாதனாவை ஏசுறா. அட கல்சர மூதேவிலா என்னத்தை போட்டு சொல்ல. இதுக்கு யார் தெரியுமா முட்டாள்? யார் தெரியுமா முட்டாள்? எல்லாருமே உன் வீடியோவும் பார்த்து நல்லவங்க அடிக்காங்க, அவங்க வீடியோ நல்லவங்க அடிக்காம அவங்க தான் முட்டாள். 2 பேரும் நல்லா நடிச்சுக்கிட்டு 10 நாளில் 2 குண்டியை உரைச்சிட்டு வருவிய. அன்னைக்கு 2 ஒரு இதுமே அறுத்து போன அறுத்தாமா செத்தா போயில. நான் இருக்க மாட்டேன். எல்லா நண்பர்களும் பேப்பரடியும் உங்களை போட்டு என்ன பண்ணுற மாதிரி இம்மா நாளைக்கு சேர்ந்துக்கிட்டு உன் வாயில் அவ விட்டுறது, இவ வேலை இவ விட்டுறது. இவனுக்கு இந்த மாமா பையனுக்கு சிக்கா கேடு கெட்டவன் நாசமாக போவான், நத்தவழியாக போவான். இந்த பேயில போகணும் எப்பாம் பார்த்தான்னு இதே வேலை தான். இந்த டிக்டாக்லேயும் இப்படி தான். முன்னாடி சாதனா கூட கிடந்துட்டு குண்டியை உடச்சிட்டு போனான். அவளுக்கு பேக்க தூக்கிட்டு செம்பு தூக்கிட்டு அலைஞ்சான். அதுக்கு சாதனா விட்டு இப்போ இவட்ட வந்தான். இப்போ இவளை விட்டு அங்கே போகிறான். சாதனாட்ட வீடியோ போடுறது, இவட்ட வீடியோ போடுறது. ஏன்னா இந்த பொறப்பு உங்களுக்கு? சிக்கா மாமா பையல நீ என்ன பேசுகிற? ஜிபி முத்து வந்து இப்போ வந்து ஜிபி முத்துக்கு கண்டென்ட்டே இல்லை. அவன் வந்து இது பண்ணுறான். இப்போ என்னுடைய தான் ரீச் ஆகுது. மானங்கிட்ட பையல உன் பொழப்பு நாரிலாம் சிரிக்கி இல்லை. உன் ரேஞ்சு என்ன, ஏன் ரேஞ்சு என்ன? கல்சர பையல மாமா பையல மூஞ்சி வந்து அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். என் மூஞ்சி வந்து கருப்பாக இருந்துச்சான். செத்த பையல காருக்குள்ள உட்காந்துல வீடியோ போட்டிருக்கேன். முன்னாடி மஞ்சள் இருக்குது, கருப்பாக இல்லாமல் உன் மூஞ்சி மாதிரியா இருக்கும். பண்ணிக்கு நாய்க்கு பிறந்தவனே இல்லை. நீ என்னெல்லாம் பேச வரைய உனக்கு வெக்கம் இல்லை உனக்கு. நீ எதுக்கு பேச தெரியும். நீ வந்து இந்த எல்லாருமே ஐடி அதாவது நீங்கள் ஐடி இதை போகணும் வரணும் எல்லாம் நம்மகிட்ட வருவாங்கன்னு சொல்லி இந்த நடிப்பு, இந்த உலகமகா நடிப்புலாம் எங்களுக்கு தெரியும். நீ அங்கே பேசுகிறது, நீ சாதாரண இங்கே பேசுகிறது, எல்லாம் பேசுகிறது, எல்லாம் பேசி வச்சு பண்ணுறீங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. இதில் போக அவள் சாதனாட்ட நீ என்னத்தெல்லாம் ஒட்டிட்டு பேசினா என்னத்தெல்லாம் வாங்கினா அது தெரியாதுன்னு வச்சுக்க. நீ வெறும் பையில நீ நல்லா பேசினா அன்றைக்கி அவட்ட. நீ அன்றைக்கி நானும் கான்வர்ஸில் இருந்தேன். நீ என்ன தேவையில்லாமல் என் பொண்டாட்டி எதுவும் அசிங்கமாக பேசுகிறது. நான் உடனே சூர்யாவுக்கு ஃபோன் அடித்தேன், அவன் எடுக்கல. உடனே சாதனாவுக்கு ஃபோன் அடித்தேன், அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு அடித்தேன். சூர்யா கான்வர்ஸனில் நீ சாதனா 3 ஊர்னு பேசுறிய. அப்போ என்னெல்லாம் நக்குனா நீ நக்கி போயில. இல்லை அந்த ஆடியோ எனக்கு பதிய தெரியாதா? நான் அந்த மாதிரி பதியம் நம்மளை இது வரைக்கும் ஆச்சு. என் செல்லில் எவன் ஆடியோ பதிய மாட்டேன். என்னமும் நடக்கட்டு. நீ எந்த ஆடியோ போட்டானா எந்த கூடியோ போட்டால் எனக்கு என்ன பற்றி இன்றைக்கி சொல்கிறேங்கல்ல. உங்க நான் இருந்தேன் வாங்கினேன். இப்போ எனக்கு ஆடியோ வந்து என் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கேன். ஆனால் நான் எங்கே சுற்றினாலும் சரி நண்பர்களே, என் பொண்டாட்டி என் பிள்ளையை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அதே மாதிரி சாதனாவும் பெஸ்ட்டு. அவளும் எங்கேயும் ஆடுவா பாடுவா வாங்குவா. அவளும் அவள் பொண்டாட்டி பிள்ளையை விட்டு போக மாட்டாள். அதில் தான் சாதனாட்ட ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த கேடுகட்ட மூதேவிகள் இவ புருஷனை இங்கே இருக்குங்க. உன் புருஷனை கூட்டு வையுங்கண்ணா. என் புருஷன் என்ன இருக்காங்க அண்ணா இருக்காங்க. என்றைக்கும் தாலி கட்டின புருஷன் தான். தாலி கட்டின பொண்டாட்டி தான். அதை முடிஞ்சு எத்தனை பேர் வந்தாஞ்சா தான். அவள் எல்லாம் கல்சரை தான்.
தெரிஞ்சுக்கோ. அது வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே, இது ஃபுல்லாக நடிப்பு. கேடுகட்ட மாமா பையல, சிக்கா பையல, புறம்போக்கு நாயை சொல்கிறேன் கேளு. இந்த மாதிரி பொழப்பு அலையாத. உன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து நீ வீடியோ போடு. அன்னைக்கு நானே வாட்டி உன் வீடியோ போடுறேன் நண்பர்களே. அது மட்டும் பொண்டாட்டி பிள்ளையை வச்சு சிக்கா என்னைக்கு வீடியோ போடுறானோ அன்னைக்கு நம்புங்க. இந்த வெறுமை இப்போ ரூமுக்கு போயிருக்கேன். அது எந்த ரூமும் எனக்கு தெரியல. புதுசாக ஒரு ரூம் இருக்குது. சி உன் வாயில் நாரப்பையில்